திருமுருகப் பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையேல் பெரும் இலக்கு என்று யாரிடமோ கோரிக்கை வைத்து தமிழர்கள் நாம் கூடியிருக்கிறோம். தமிழ் முருகன் கோவிலில் தமிழ் மட்டுமே வழிபாடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் தமிழை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழை பாதுகாத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், தமிழுக்காக போர் நடத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே ஆட்சியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கூட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்படுவதற்கு சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பாக இருந்தது. திருச்செந்தூரில் சீமான் கூட்டம் போட்டால் கூட்டம் வந்துடும், சீமான் கூட்டத்துக்கு கூட்டம் வந்துருங்கிறனால கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம். கூட்டம் போட்டால் கூட்டம் வராமல் வேறு என்ன வரும்? நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, RSS பேரணிக்கு அனுமதி உண்டு. நம்புங்கள், இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, மதுரையில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி உண்டு. இவர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள், பிஜேபி எதிர்ப்பாளர்கள், RSS எதிர்ப்பாளர்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஆக மொழி அழித்தால் இடம் அழிச்சிரும். உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க, 4 வருஷமா உட்கார்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு. மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அந்த மொழியை காக்கத்தானே நாங்கள் கூட்டம் போடுகிறோம். இந்த கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டுக்கணும். தமிழ்நாட்டில் கூடிய முருகன் கோவிலில் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று நீங்கள் அறிவித்திருந்தால் உங்கள் உடலில் ஓடுவது தமிழ் ரத்தம் என்று நாங்கள் சொல்லியிருப்போம். இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது, டவுட் வருது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியாது என்று ஒரு கூட்டம் சொல்கிறது, ஒரு கும்பல் சொல்கிறது. கூட்டம் கும்பல். அதற்கு போராடி இருக்க வேண்டியது யாரு? உலகவர் காவியமே, உற்சாக ஓவியமே, ஓடை நடுபலரே, உடையவள் புதிரளவே, ஆக அன்பே அழக இன்பமே, இடிய தட்டல மரகதமடியே, வாடிக்க சுடரே, பண்பத விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழே, தமிழே உன்னை தமிழ் என்று அழைத்தேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். இப்படி எல்லாம் பேசினார்ல, அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும். அவர் மகன் வழக்கு போடல, பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான். எங்களுடைய அப்பா மணியரசனார் கூட நின்றாரு.